இப்போ வந்து 13th மல்டிப்ளிகேஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேர்ட் ப்ராப்ளமில் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 பேர் இருக்காங்க. அவங்க ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 315 ரூபா கொடுத்துருக்காங்க. 315 ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு. அண்டு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து 315 வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 315 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 7 பேருன்றனால இன்டூ 7 அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். அண்டு இன்னொரு வே வந்து 315 ப்ளஸ் 315 ப்ளஸ் 315 அப்படி ஒரு 7 டைம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சாப்டர்னால மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில். இது இந்த மெத்தடுக்கு பேர் வந்து லேட்டிஸ் மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருக்க அந்த நம்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுவாங்க. ஸோ 300 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 தான் 315. ஸோ இது இங்கே எழுதியாச்சு. அப்புறம் இன்டூ 7 இங்கே 1 டிஜிட் நம்பர்னால இங்கே 1. இது வந்து 3 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பை 1 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் வரும். அண்டு 7யும் 10யும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். அண்ட் 7யும் 5 மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர். இப்போ வந்து இந்த கிடச்சிருக்க ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா என்ன டோட்டல் வேல்யூவோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ த டோட்டல் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ரிசீவ்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் rupees 2205. இப்போ அதே வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ 315ல் வந்து இந்த 5 வந்து யூனிட் பிளேஸ், 1 வந்து டென்ஸ் பிளேஸ், 3 வந்து 100. இங்கே எதுவும் இல்லை ஆனால் 1000 போட்டுப்போம். மல்டிப்ளை பை இந்த 7 இங்கே இது யூனிட் பிளேஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 7 வச்சு இந்த 5 மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணுனா ஆன்சர் 35. அந்த 35ல் யூனிட்டுக்கு ஆன்சரை இங்கே கீழே எழுதிட்டு இந்த டென்ஸில் இருக்கிறத வந்து மேலே கேரி ஓவர் பண்ணுவோம். யாருக்கு பண்ணுவோன்னா இப்போ யூனிட்ஸ்க்கு தானே சால்வ் பண்ணினோம். ஸோ அப்போ வந்து டென்ஸில் கேரி ஓவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த 7 வச்சு இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன கிடைக்குதோ அது ப்ளஸ் இங்கே ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ஆன்சர் வந்து 10. 7 1s are 7, 7 + 3 10. ஸோ ஆன்சர் வந்து 10. அந்த 10ல் 2 டிஜிட் நம்பரில் ஸோ அதோட யூனிட் பிளேஸ் நம்பர் மட்டும் கீழே எழுதிட்டு அதோட டென்ஸில் இருக்கிறத வந்து கேரி ஓவர் ஆகும் 100க்கு. ஸோ இங்கே வந்து இப்போது 7 3s are 21. அது ப்ளஸ் இந்த மேலே இருக்க 1 சேர்த்தா 22. ஸோ அந்த 22ல் 2 யூனிட் பிளேஸில் இருக்கிறத இங்கே கீழே எழுதிட்டு இந்த 2 வந்து இங்கே கேரி ஓவர் ஆகும். அந்த கேரி ஓவர் ஆனதுக்கப்புறம் இங்கே எந்த நம்பருமே வேல்யூ இல்லைல்ல. ஸோ டைரெக்டாக அந்த நம்பர் வந்து கீழே வந்துடும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு யூனிட்க்கு மட்டும் கீழே எழுதுவோம். மேலே அது கேரி ஓவர் ஆகும் டு த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஒருக்கா நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அதை புக்கை க்ளோஸ் பண்ணி நீங்களாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு. ஆனால் வந்து காப்பி பண்ணக்கூடாது, புரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டெப்ஸு. இப்போ அதே தான் எக்ஸசைஸில் பண்ண போகிறோம். எக்ஸசைஸில் பண்ணும்போது லைக் இந்த 5 வச்சு 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த 5 வச்சு 4 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த 5 வச்சு இந்த 7 மல்டிப்ளை பண்ணுவோம். கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 டிஜிட்டாக இருந்தால் அப்படி எழுதிடுவோம். ஒருவேளை 2 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா அதில் யூனிட் பிளேஸ்க்கு கீழே எழுதிட்டு டென்ஸில் வந்துச்சுன்னா அதை வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணுவோம். ஒருவேளை இங்கே பண்ணக்கூடிய நம்பருக்கு வந்து கேரி ஓவர் இருந்துச்சுன்னா அதை இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து அந்த நம்பர் அப்படியே டைரெக்டாக எழுதிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாக எக்ஸசைஸை சால்வ் பண்ணுங்கள். வந்து 2 டிஜிட் நம்பர் இருக்குது 2 சைடுமே. ஸோ அதை வந்து அந்த லேட்டிஸ் மெத்தட் மூலியமாகவும் வெர்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் மூலியமாகவும் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து 38, இன்னொரு நம்பர் வந்து 24. ஸோ அந்த 38 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் 30 + 8, இந்த 24 எக்ஸ்பேண்ட் பண்ணால் 20 + 4. இந்த மாதிரி பாக்ஸில் இதை எழுதிட்டு
அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதுவோம். ஸோ 20 இன்ட்டு 30 பண்ணால் 600. அப்புறம் இந்த 20 இன்ட்டு 8 பண்ணால் 160. இந்த 4 இன்ட்டு 3 பண்ணால் 120. இந்த 4 இன்ட்டு 8 பண்ணால் 32. அப்புறம் இந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். அண்டு இங்கே வந்து வெர்டிக்கல் வேல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்போம். இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். ஃபஸ்ட்டு யூனிட் வச்சு இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் டென்ஸில் இருக்க இந்த நம்பரை வச்சு இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம், மேலே இருக்க நம்பரை. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்க யூனிட் பிளேஸ் நம்பரை வச்சு இது 2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து எனக்கு இது 32ன்னு வரும். ஸோ 2 நான் இங்கே பண்ணிவிட்டு 3 நான் வந்து டென்ஸ் பிளேஸில் கேரி ஓவர் பண்ணுறேன். அண்டு திருப்பி இந்த 4 இன்ட்டு 3s are 12 ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் எனக்கு 15 வரும். ஸோ 15 போட்டேன். அண்ட் இங்கே வந்து 38 இருக்குது இன்ட்டு 2. இந்த 2 வச்சு யூனிட் பிளேஸ்க்கு நம்பர் பண்ணிட்டேன். ஸோ யூனிட் பிளேஸ்லேருந்து நான் அந்த ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணினேன். அண்டு டென்ஸ் பிளேஸ்க்கு நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து டென்ஸ் பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ இந்த இடம் சும்மா இருக்குல்ல, அதனால் இந்த இடத்துல 0 இல்லைன்னா க்ராஸ் போட்டுப்பாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க 0 போட்டிருக்காங்க. இப்போ இது 2 8s are 16. ஸோ 6 இங்கே இருக்குது, 1 வந்து இங்கே கேரி பண்ணியிருக்கேன். அடுத்து 2 3s are 6 ப்ளஸ் 1 7. ஸோ 76. புரிஞ்சுதா? இது யூனிட் பிளேஸ் இருக்கறனால ஆன்சர் யூனிட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது டென்ஸ் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரனால ஆன்சர் வந்து டென்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து 0 போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ஆன்சர். இது ப்ராப்பராக அந்த பிளேஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர்ஸ், நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அதோட பிளேஸில் வந்துடும். கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எக்ஸசைஸ் சால்வ் பண்ணணும். 2 digit நம்பர் இன்ட்டு 2 digit நம்பரை மல்டிப்ளை பண்ணி. லாட்டிசிக்ஸ் மெத்தட் வேணும்னாலும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு புரியறதுக்காக. இங்கே வந்து 3 digit நம்பர் இன்ட்டு 1 digit நம்பர். அண்டு மேலே எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வரும். இப்போ இந்த ப்ராப்ளம் செட் வந்து ஃபைண்ட் அவுட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 3 ஷர்ட். 3 ஷர்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஷர்ட்டோட விலை வந்து 495. ஸோ த காஸ்ட் ஆஃப் 1 ஷர்ட் வந்து 495. காஸ்ட் ஆஃப் 3 ஷர்ட் வந்து இன்ட்டு 3, இந்த ப்ரைஸ் இன்ட்டு 3 பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அமீனா பாய் பாட் வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிளோட விலை 325. 6 crate ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆப்பிளோட விலை இது, 6 ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் வந்து இவ்வளோ, காஸ்ட் ஆஃப் 6 ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்டால் 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுவீங்க. இது வந்து மேங்கோ க்ரூவ். அதில் வந்து 45 rows இருக்குது மொத்தமாக. அந்த 45 rowஸில் ஒரு ரோவில் 32 trees இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வரும். என்ன கேட்குறாங்கன்னா 45 ரோவில் ஒரு ரோவுக்கு 32 மரங்களில் வந்து இருக்குன்னா அப்போது மொத்தம் 45னா அப்புறம் ஒரு ரோலையுமே 32 இருக்கும் 45 ரோஸ்லையுமே. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ டோட்டல்னு கேட்குறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் ரோ அப்படின்னு போட்டு 32 ட்ரீ, ஹவு மச் ட்ரீ இன் 45 rows அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி. காஸ்ட் ஆஃப் 1 புக்கு வந்து 80 rupees. 25 புக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 25 × 80. சீமா 2 ட்ரெஸ் வாங்கியிருக்கா. அதில் ஒரு ட்ரெஸ்ஸோட விலை வந்து 695. ஸோ 2க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இன்ட்டு 2 பண்ண ஆன்சர் கிடைக்கும். இஃப் 1 sack ஆஃப் அ வீட், ஒரு மூட்டை கோதுமையோட கிலோ வந்து 53 கிலோகிராமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 19 sack இருக்குன்னா அப்போ எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ 19 × 53 பண்ணால் உங்களுக்கு
டோட்டல் வெயிட் என்னன்னு தெரியும். கார் வந்து 16 கிலோமீட்டர், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 16 கிலோமீட்டர் போதான். ஸோ ஹவு மெனி கிலோமீட்டர் போகும்? 35 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஸோ 35 இன்ட்டு 16 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஹெக்டேர் ஆஃப் ஆர்ச்சர்டுக்கு இவ்வளோ ட்ரீஸ் பிளான் பண்ண முடியும்னா, 365 ட்ரீஸ் பிளான்ஸ் பண்ண முடியும்னா 8 ஹெக்டேருக்கு எவ்வளோ பிளான் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ 8 இன்ட்டு இவ்வளோ 365 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்னவோ அவ்வளோ ட்ரீஸ் வந்து பிளான் பண்ண முடியும். இப்போ பார்க்க போகிறது வந்து 3 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பை 2 டிஜிட் நம்பர் பாசிபிளான்னு கேட்குறாங்க. பாசிபிள் தான். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து மேலே 3 டிஜிட் நம்பர் இருக்குது. இது யூனிட், இது டென்ஸ், இது 100. இது வந்து கீழே 2 டிஜிட் நம்பர் இருக்குது. இது யூனிட், இது டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் கீழே இருக்க அந்த யூனிட் நம்பர் வச்சு இந்த ஃபுல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். இதோட ஆன்சர் வந்து யூனிட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த இருக்க டென்ஸ் நம்பர் வச்சு இது செகண்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அதோட ஆன்சர் வந்து இங்கே டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ யூனிட் பிளேஸில் எம்டியாக இருக்கும்ல, ஸோ இங்கே வந்து நம்ம 0 போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சரோ அது இங்கே வரும். அண்ட் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சரோ அது இங்கே எழுதியிருக்கும் செகண்ட் ஸ்டெப்பில். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே 2 டிஜிட் இருக்குல்ல, ஸோ அப்போ இங்கே வந்து 2 ஸ்டெப்ஸ் வரும். ஓகேவா? இந்த 2 ஸ்டெப்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணணும். ஒருவேளை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆன்சரில் இங்கே 2 டிஜிட் வருதுன்னா ஆன்சரில் யூனிட் பிளேஸில் அதுக்கு இங்கே போட்டுட்டு டென்ஸ் பிளேஸை கேரி ஓவர் பண்ணுவோம். சேம் லைக் முன்னாடி எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணமோ அதேவே தான். வேணும்னா ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 54, 9 6 ஆர். ஸோ அதில் 4 இங்கே கீழே போட்டுட்டு மேலே வந்து 5 கேரி ஆகுது. 6 zeros ஆர் வந்து 0 ப்ளஸ் 5 பண்ணால் 5. ஸோ அப்புறம் 6 7s ஆர் வந்து ஆன்சர் வந்து 42. அது யூனிட் பிளேஸ்க்கு இங்கே போட்டுட்டு 4 இங்கே கேரி ஆகிருக்கும். அப்புறம் டேரெக்டாக அது கீழே எழுதிடுவோம். ஸோ 42ன்னு. இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்புக்கு இங்கே இருக்க நம்பரை இது 4 9s ஆர் ஆன்சர் வந்து 36. ஸோ 6 இங்கே போட்டுட்டேன் டென்ஸ் பிளேஸில். இது இன்னொன்று கேரி ஆகுது. ஸோ அது இந்த 4 வச்சு இந்த 0 திருப்பி மல்டிப்ளை பண்ணுவேன். ஆன்சர் 0 ப்ளஸ் 3 பண்ணால் 3 இங்கே டேரெக்டாக வந்துடும். அப்புறம் 7 4s ஆர் 28. யூனிட் பிளேஸில் 8 போட்டுட்டு 2 வந்து இங்கே கேரி ஓவர் ஆகி அப்புறம் கீழே டேரெக்டாக வந்து 2ன்னு வந்திருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லைன்றனால 0 போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த வந்து கரெக்டாக அது அந்த பிளேஸில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணால் எனக்கு கீழே இருக்க ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே வேல தான் எக்ஸசைஸும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்க 18 sack ஆஃப் ரைஸ் இன் அ வேனில் ஈச் சாக் வெயிட் வந்து இவ்வளோனா வாட் இஸ் த டோட்டல் வெயிட்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சாக்கோட வெயிட் இது 18 sack அந்த மாதிரி இருக்குன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 chair வந்து இவ்வளோனா 24 chairக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 chair இஸ் ஈக்குவல் டு 750. காஸ்ட் ஆஃப் 24 chair ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். மேக் 2 digit இன்ட்டு 3 digit யூஸிங். ஓகே, நீங்களே வந்து 2 digitம் 3 digit நம்பர் இந்த நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒன்லி ஒன்ஸ் பண்ணணுமா. மல்டிப்ளை 1 வித் அனதர். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. லைக் நீங்களே 2 டிஜிட்டும் ஃபார்ம் பண்ணுங்கள், 3 டிஜிட்டும் ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஏதாவது டவுட்னா டியூஷனில் வந்து கேளுங்க.